இந்த கோல்டன் பிரிக்ஸ் ப்ரைஸ் பெரிய ஃபேக்ட்ரி நெற்குன்றத்தில் நடத்தியிருந்தார். இப்பொழுது கூட கோல்டன் ஜார்ஜ் நகர் மகப்பேரில் இருக்கார். என் ஃபாதர் தான். நாங்கள் ப்ரைஸ் வீட்டில் இருக்கும்போது திரு ஜேசுபாதம் அவர்கள் அங்கிள் திரு ஜேசுபாதம் ஐயா அவர்கள் குடும்பமும் அதே தெருவில் வசித்து வந்தது. நாங்கள் எங்கள் குடும்பமும் அவர்கள் குடும்பமும் நெருங்கிய நண்பர்கள். இந்த ஆலயம் முதலில் ஒரு குடிசையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகள். இந்த கோயிலுக்கு வரும்பொழுது நாங்கள் இங்கே விளையாடி கொண்டு எல்லாம் இருப்போம். அப்பொழுது வேறு இந்த லுத்ரன் சபை, இந்த கம்யூனிட்டி, விசன் ரெடிமேட், கோடம்பாக்கம், செட்பெட் இந்த மாதிரி இடங்களெல்லாம் ஆலயங்கள் கிடையாது. அப்பொழுது திரு ஜேசுபாதம் அவர்கள் தன் சொந்த செலவில் நிலத்தை வாங்கி தனக்கு ஒரு பெரிய குடும்பம், 5 பிள்ளைகள் இருந்தாலும் இந்த மெயின் ரோடில் வீட்டை கட்டாமல் ஆலயத்திற்கென்று அஸ்திபாரம் போட்டார். அவர்கள் போட்ட அஸ்திபாரம் எந்தவித பண தேவையும் எந்தவித தன்னை புகழவும் தன்னை பெருமைப்படுத்தவும் போடாமல் தேவனுக்கென்று தனக்காக ரத்தத்தை சிந்தின ஆண்டவருக்காக உண்மையாய் போட்ட அஸ்திபாரம் அது. அதனால் தேவன் அகமகிழ்ந்து இங்கு ஏறெடுக்கும் எல்லா ஜபங்களும் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதற்கு நானே சாட்சி. என் கணவர் லேலா கல்லூரியில் வேலை தமிழ் ப்ரொஃபஸராக 30 இயர்ஸ் 30 ஆண்டுகள் வேலை பார்த்தவர். தமிழ்துறை தலைவராக இருந்தார். தமிழ் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதாவது எங்கள் கணவர் வேலை இல்லாமல் இருந்த பொழுது நாங்கள் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்தோம். அப்பொழுது லைலா கல்லூரியில் தமிழ் ப்ரொஃபஸர் வாண்டட் காலம் கேட்டிருந்தார்கள் இந்து பேப்பரில். அந்த இன்டர்வியூக்கு 10 கேத்தலிக் ப்ரொஃபஸர்ஸ், 2 ஹிந்து, இவங்க ஒரு ப்ராட்டஸ்டன்ட். அப்பொழுது நாங்கள் இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப ஜெபித்து இந்த வேலை அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்போது அந்த கல்லூரியில் லைலா கல்லூரி எல்லாருக்கும் தெரியும், ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக் காலேஜ். நாங்கள் ப்ராட்டஸ்டன்ட், எப்படி வேலை கிடைக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நிச்சயம் கிடைக்காதுங்க. ஆனால் ஹிந்து கேத்தலிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸும் வந்திருந்தாங்க. நாங்கள் செலக்ட் பண்ணது பால்ராயன் என்ற ஒரு ஹிந்து ப்ரொஃபஸர் எங்கள் ப்ராட்டஸ்டன்ட் ஹஸ்பண்டியாக செலக்ட் பண்ணாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சமான யாவருக்கும் தேவன் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று என்பதற்கு என் கணவர் நானுமே சாட்சி. இந்த ஆலயம் போடப்பட்ட அஸ்திவாரம் உண்மையானது. இந்த காலகட்டத்தில் ஊழியத்தை பணத்தை மட்டும் எதிர்பார்த்து நடத்துகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் நம்மளுக்காக ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்த ஆண்டவர். அந்த ரத்தத்திற்கு நாம் உண்மையாக இருப்பது மிகவும் அவசியம். அவருக்கு ஒரு மன நிறைவை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். திரு அங்கிள் ஜேசுபாதம் அவர்கள் போட்ட அஸ்திவாரம் உண்மையானதான். இன்றும் இந்த ஆலயம் 75வது வருடத்தை கடந்து எல்லோருக்கும் இந்த உழைவழி மற்றும் எல்லா இடங்களுக்கும் ஆசீர்வாதமாக தேட வேண்டியிருக்கிறது. நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி.